الله أكبر الله أكبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال إلنا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون وقال نبينا صلى الله عليه وسلم من عمل عملا ليس عليه أمرنا فهو رد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر رب زدني علما அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவருமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வை குறிப்பிட்டு கொண்டு பிரார்த்தனை செய்கின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் இன்னும் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைக்கு தன்னுடைய வாழ்வினை அமைத்துக் கொள்ளக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாக வேண்டியவனாக ஜும்மாவை ஆரம்பி செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கிற ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஆரம்ப நேரத்திலே நம்மை எல்லாம் ஒன்று கூட்டி அல்லாஹ்வுடைய எல்லா புகழும். அப்படிப்பட்ட ஜும்மாவுடைய நன்மைகளை வீணடிக்கக்கூடிய காரியங்களுக்கு தவிர்க்குமாறு அன்பாக கூறுகின்றேன். ஜும்மாவுடைய நன்மைகளை வீணடிக்கக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், வெளியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்வதோ, அந்த சலாத்தினை பதில் சொல்வதோ, அருகில் ஒருவர் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து பேசாதே என்று சொல்வதோ, அல்லது செய்கை மூலமாக செய்கை காட்டுவதோ, இவைகள் அனைத்தும் ஒரு ஜும்மாவுடைய நன்மைகளை வீணாக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு சொல்லப்படக்கூடிய ஒரே கேட்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, ஜும்மாவுடைய தலைப்பு புத்தாண்டு கொண்டாட்டம் கூடுமா. இன்னைக்கு நம்ம எல்லாருமே மக்கள் எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறாங்க. புத்தாண்டு வரப்போகுது, ஜனவரி வரப்போகுது, புத்தாண்டு என்று சொல்லி ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கின்றார்கள். உலகமே இன்று ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவதற்காக ஆர்வமாக செயல்பட்டு வருகிறது. மேற்கத்திய நாடுகள் தான் இப்படி இருக்கிறது என்றால் மற்ற நாடுகளும் இதில் விதிவிலக்கல்ல என்ற நிலைமையில் தான் இருக்கிறார்கள். இதில் வேடிக்கை என்னவென்றால், நாங்களும் சலைத்தவர்கள் என்று சொல்லி இஸ்லாமியர்களும் இதில் கலந்து கொள்வதுதான் வேதனை. ஆங்கில புத்தாண்டு வருகிறது என்று சொன்னாலே கடைகளில் நம்ம பார்க்கலாம், எல்லா பொருட்களும் ஆஃபர் போட்டு நியூ இயர் சேல் என்று சொல்லி விளம்பரங்களோடு விற்பனையாகக்கூடிய ஒரு நிலையை நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கணும். அதில் அதிக விற்பனையை வருவது என்று சொன்னால் மதுதான். மது இருக்கு பாருங்க, அதுதான் அதிகமான விற்பனையை முன்னேறி வரக்கூடிய அளவுக்கு மதுடைய விற்பனை அதிகமானது. இந்த கடந்த காலங்களில் நம்ம பார்க்கிறோம், பொங்கல் சீசன்கள்ல, தீபாவளி சீசன்கள்ல எல்லாம் பார்த்து சொன்னோம்னா மது விற்பனையை பத்தி என்ன பண்றோம், அரசாங்கமே ஒரு லிஸ்ட்
கேவலம். அப்ப அந்த அளவுக்கு மொழா குடிகாரர்களாக குடிமகள் இருக்கின்றார்கள். அதிலும் ஆங்கில புத்தாண்டு நியூ இயர் வந்து திருமணம் என்ன பண்றாங்க, அதிகமாக குடிக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அதுவும் பொது இடம் என்பதால் புதிதாகவும் பல குடிகாரர்கள், இளம் குடிகாரர்கள் என்ன பண்றாங்க, உருவாகிறார்கள். இது தவிர இளைஞர்களுடைய சாகச விளையாட்டுகள் அதுவும் புத்தாண்டுல பார்க்கலாம். புத்தாண்டு வருகிறதாம், இவர்கள் சந்தோஷமாக கொண்டாடுகின்றார்கள். பைக் ரேஸ் விடுவாங்க. பீச்சில் பார்த்தோம்னு சொல்லுவானா பைக் ரேஸ், மறுநாள் தான் தெரியும் எத்தனை பேர் இறந்தாங்கன்னு செய்தியை காமிக்கிறோம். இது ஒவ்வொரு வருடமும் நடைபெறக்கூடிய அவலங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இது மாத்திரமல்லாமல் கொண்டாட்டம் என்ற பெயரில் கொள்ளைகளும் கொலைகளும் காம களியாட்டங்களும் விபச்சாரங்களும் தாராளமாக நடைபெறும். போலீஸ்காரங்க எவ்வளவுதான் சட்டத்தை போடுறாலும் சரி, சட்டத்தை மீறக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலைமையில தான் நம்ம என்ன பண்றோமோ பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட நிலைகள் தான் இருக்குது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சமூகமே, தாய்மாரிய வாலிபர்களே, நம்முடைய அடையாளத்தை பொறுத்தவரை தனி அடையாளம். இஸ்லாமியுடைய அடையாளங்கள் என்பது தனி அடையாளம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியை பின்பற்றவர்கள் நாம். நமக்கு தனி அடையாளம் இருக்க நண்பானவர்கள். இஸ்லாமியர்களால் நமக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டு கொண்டாட்டங்கள் நம்ம காண்பித்துள்ளார்கள் பெருநாட்கள். ஒன்று என்னது, நோன்பு பெருநாள், மற்றொன்று ஹஜ்ஜி பெருநாள். இந்த 2 பெருநாட்கள் தான் முஸ்லிம்களுக்கு கொண்டாட்டமே தவிர, இது தவிர வேற எந்த ஒரு கொண்டாட்டமும் கிடையாது. மார்க்கம் நமக்கு கற்றுத்தரவில்லை அன்பானவர்களே. யார் மற்ற அனைத்தும் மாற்றாருடைய கலாச்சாரங்கள். புது வருஷம் வருது சொல்லுமா, கிறிஸ்தவ மக்கள் கொண்டாடக்கூடிய அவருடைய கலாச்சாரங்கள், நமக்கு அது எந்த பங்கும் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறார்கள், மன் தஸப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹு. யார் பிற மத கலாச்சாரங்களை ஒப்பி நடக்கின்றார்களோ அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களே. அப்ப இன்னைக்கு நமக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் அறியாம என்ன பண்றாங்க, அறியாமலோ அறிந்தோ, வருஷத்துல ஒரு நாள் தானங்க புது வருஷம் வருது, நல்ல ட்ரெஸ் எடுத்து போடணும், நல்ல சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும். நம்மளும் என்ன பண்ணுவோம், அந்த தினத்துல கொஞ்சம் அப்படியே சந்தோஷமா இருக்கும். அப்படியே நினைத்து கொண்டு பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், தனக்கு ஆடைகள் எடுக்கணும், புத்தாடை எடுக்கணும், அதை அணிவதும் வாழ்த்துக்கள் சொல்வதும் மார்க்கத்தில் இல்லாத ஒரு அன்பானவர்களே. மிகவும் கண்ணும் கருத்துமாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு இஸ்லாமிய கலாச்சாரத்தை நாம் சொல்லி வளர்க்க வேண்டும். நம்முடைய அடையாளம் தனி அடையாளம். நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்முறையில் ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் நாம் இஸ்லாமியர்கள். நாம் எப்படி பிற மத கலாச்சாரத்துக்கு ஒப்படைக்க முடியும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் நம்மால் ஏவப்படாத காரியங்களை செய்கிறார்களோ அது அல்லாஹ்விடத்தில் ரத்து செய்யப்படுவதாக அல்லாஹ் கூறுகிறார். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அருள்மறையாம் திருமறையிலே 9வது அத்தியாயத்தினுடைய 36வது சொல்லி காட்டுகின்றார். இன்ன இந்தத ஷுஹூதி இன்தல்லாஹி தஆலா அஷ்ரா ஸஹரன் ஃபி கிதாபில்லாஹ் யௌம خلق السماوات والارض منها اربعه حرم ذلك دين القيم. அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகின்றார், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ்வுடைய பதிவு புத்தகத்திலே, லௌஹுல் மஹ்ஃபூஸ்ல மாதங்களுடைய எண்ணிக்கை 12 ஆகும். மாதங்களுடைய எண்ணிக்கை 12 ஆகும். அதில் 4 மாதங்கள் புனிதமானவை. இதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இதுதான் நேரான மார்க்கமாகும். இதுதான் நேரான மார்க்கம். எது நாம் பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த தீன இந்தல்லாஹ் இஸ்லாமிய பெயரோடு சொல்லி அந்த அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் ஒன்று என்றால் இஸ்லாமிய மார்க்கம். கணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். நம்ம என்ன சொல்றோம், இன்னைக்கு
24வது வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ரொம்ப பிழையா இருக்கு, ரொம்ப சிரமம், கஷ்டங்கள். நம்ம மக்கள் சொல்றத பார்க்கணும். இந்த மாசத்தை பொறுத்த ரொம்ப மோசமா போச்சுங்க, இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடினமா போச்சு, ரொம்ப சிரமத்தை உண்டு பண்ணிடுச்சு, நிறைய உடல்நல குறைவுகள் ஏற்பட்டுச்சு, குடும்பத்தில் நிறைய இறப்புகள் வந்துருச்சு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்தார்கள். அல்லாஹ் சொல்வதாக, லா துஸப்பிஹு தஹரன் அன தஹர், நீங்கள் காலத்தை திட்டாதீர்கள், நானே காலமாக இருக்கிறேன். காலத்தை சூழச் செய்வது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், காலத்தை மாறி மாறி வரச் செய்வது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நானே காலமாக இருக்கிறேன். நீங்க என்ன பண்ணாதீங்க, காலத்தை திட்டாதீங்க. 2023 சரியில்லை, 2024 சரியில்லை, இங்க ரொம்ப சிரமமா போச்சு, ரொம்ப கஷ்டமா போச்சு, ரொம்ப நோய் வந்துருச்சு, ரொம்ப நஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு என்று சொல்லி நீங்க என்ன பண்ணாதீங்க, காலத்தை திட்டாதீர்கள். ஏன் என்றால் நானே காலத்தை சோழச் செய்கிறேன். நம்ம இந்த பூமியில பிறந்தோம், நம்ம இஸ்லாமிய மக்களா வாழ்றோம், அதனால எனக்கு எந்த விதமான கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படாது, சுபிச்சமாக வாழ்வேன், எந்த ஆரோக்கிய குறையும் எனக்கு ஏற்படக்கூடாது என்று சொல்லி நினைக்க முடியுமா? மிக நண்பாக அல்லாஹ் உங்களை அச்சத்தாலும் பசியாலும் பட்டினியாலும் விளைச்சல்களில் வியாபாரங்களில் நஷ்டங்கள் ஏற்படுத்தி குடும்பத்திலே ஒருவரை மரணிக்க செய்து நாம் சோதிப்போம். அல்லாஹ்வுடைய வாக்கு அது. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் சூரத்துல் பக்ரால 155. அப்ப காலங்களை அல்லாஹ் ரப்புல் மாறி மாறி வர செய்யணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்துருக்கோம், ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்துப்பாரு, இன்னைக்கு நல்லா இருப்பாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒருவரை பார்த்திருக்கோம், நல்ல வசதி வாய்ப்பு இருப்பாரு, இன்னைக்கு பார்க்கணும் கஷ்டத்திலே இருப்பார். யாருடைய வேலை இது? அல்லாஹ்வுடைய வேலை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மாற்றி அமைக்கின்றான். இந்த கேள்வி கேட்க முடியுமா? என்ன அல்லாஹ் இப்படி செஞ்சிட்டியே, எவ்வளவு செல்வத்தோட இருந்தேன், இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கிறேனே, யா அல்லாஹ் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன், இன்னைக்கு என்ன இந்த அளவுக்கு உயர்த்திட்டியே, ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்க முடியுமா? நம்ம ஏன் அப்படியே வாழ்க்கையை வைத்திருக்கிறான். இதற்காக நம்ம ஒவ்வொரு மாதங்களை குறை சொல்வது, ஒவ்வொரு நாட்களை பேசும்போது, சஃபர் மாதத்தை பாத்தீங்கன்னா கீழ மாசம் சொல்லுவாங்க நம்முடைய மக்கள், அப்படித்தானா இல்லையா? சஃபர் மாதம் பீடை மாதம் என்பார்கள். அந்த மாசத்துல அல்லாஹ்வுடைய தூதர் கல்யாணம் முடியுது, ஆயிஷா சொல்றாங்க, இந்த மாசத்துல அல்லாஹ்வுடைய என்னோட இணைந்தார்கள். ஒருவருக்கு ஒரு நாள் சிரமமான நாளாக இருக்கும், அதே நாள் மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்கும். ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றங்கள் ஏற்படுவது ரப்புல் ஆலமீன். வருடங்களை குறை சொல்வது, வருடங்களை வரவேற்பது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு அன்பானவர்கள். ஆக இஸ்லாமிய புத்தாண்டு என்பது இதுதான், முஹர்ரம் மாதம், அதுதான் இஸ்லாமியுடைய புத்தாண்டுகள். அந்த மாசத்திலேயாவது கொண்டாட்டங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒன்றுமே இல்லை. இந்த மார்க்கத்துக்கு அத்தாரிட்டி யாருங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம காண்பி தந்தார்களா? முஹர்ரம் மாசத்துல நீங்க இப்படி இப்படி கொண்டாட்டங்கள் நீங்க கொண்டாடுங்க, இப்படி செய்யுங்க. ஏன் என்றால் அதுதான் இஸ்லாமிய புத்தாண்டு, புது வருஷம். அவர் என்ன பண்ணுவீங்க? நல்ல ஆடம்பரமா இருங்க, நல்ல ஆடைகள் அணியுங்க சொன்னாங்களா? காண்பி தரவில்லையே. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவருக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். தாய்மார்களே, சகோதரர்களே, வாழ்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி அவங்க சொல்றாங்க, புத்தாண்டு இஸ்லாமிய புத்தாண்டு கொண்டாடாதீங்க. நம்ம கொண்டாட்டம் எதுவும் கிடையாது பானவர்களே. இஸ்லாமிய புத்தாண்டு முஹர்ரம் மாதத்தில் கூட நமக்கு எந்த விதமான ஒரு ஆடம்பரங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காண்பித்து தரவில்லை என்று இருக்கும் போது எப்படி 2025 நம்ம கொண்டாடுறதுக்கு தயாராகும்? இருக்கிற மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் விவரம் தெரிஞ்ச மக்கள் யாரும் செய்ய மாட்டேங்க நினைக்கிறேன். இன்றைய தினம் கூட இஸ்லாமிய மக்களுக்கு பெரும்பான்மையான மக்கள் இந்த வருஷம் தான் ஒரு நாள் தானே, அதுல என்ன இருக்கு? ஏதோ ஒரு சந்தோஷமா இருந்துக்கோங்க. ஆனா உனக்கு மார்க்கம் கற்றுக்கொண்டதா அதுதானே பார்க்கணும். மார்க்கம் கற்றுத்தராத ஒரு செயலை நீனாக எடுத்து நடத்தினால் மார்க் என்ன சொல்லுது?
மன் அமில அமல லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்து. நல்லது தானே இந்த காரியம் அப்படின்னு செய்ய போனா அல்லாஹ்ட்ட செய்யணும். நம்ம உங்களுக்கு அந்த மாதிரியான காரியத்தை காண்பி தரவில்லை. யார் பிற மதத்துக்கு ஒப்பு நடக்கிறாரோ அவரை சார்ந்தவர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பிக்கும் போது நம்ம எப்படி நம்மளுடைய இஷ்டத்துக்கு இந்த மாதிரி செய்யலாம் கண்ணியத்துக்குரியவர்களே. இன்னும் நம்ம பார்க்கிறோம் நம்முடைய மக்கள் என்ன பண்றாங்க, நாங்களும் சமத்துவம் பேணுபவர்கள், நாங்களும் சமத்துவம் பேணுபவர்கள் என்று சொல்லி மாற்றாரின் வழிபாடுகளில் பங்கேற்பதும் ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுவது என்பது வேறு. அதே மாதிரி வாழ்த்துக்கள் ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்று அவன் சொல்ல முன்னாடி இவனே என்ன பண்றான், உங்க சமூக மக்கள் நாங்க எல்லாத்தையும் அப்படியே அரவணைச்சுக்கிறோம். மார்க்கம் தடை செய்தார். மனிதர்களை அரவணைத்து போவதற்கு மார்க்கம் தடை செய்கிறதா? நீ என்பானவர்களே, மார்க்கம் சகோதரத்தோடு பழகச் சொல்கிறது. அது வேற விஷயம். எல்லோருடையும் அன்பா இருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உன் பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு நீ வயிறார உண்ணாத, என்னை சார்ந்தவன் இல்லை நாங்க சொல்லலாம். மார்க்கம் என்ன அவ்வளவு கடினமானதா? கடினமான போதை நமக்கு போதிக்கிறதா? நீ அடுத்த வீட்டுக்காரன் யாரும் நீங்க பார்க்காத, அவன் முஸ்லீமா, காபிரா, இந்துவா, கிறிஸ்தவனா, யூதனா, நபர். அடுத்த வீட்டுக்காரன் பசியோடு உட்பவித்து நீ வயிறாக ஒன்றால் நீ என்னை சார்ந்தவன் எழுந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க, ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காமிக்கிறாங்களே. அப்ப மார்க்கம் யாரோடையும் அன்போடு பழக வேண்டாம் என்று சொல்லுகிறதா? இல்லையே. அன்போடு பழகுவது என்பது வேறு, அவருடைய கலாச்சாரத்திலே பங்கெடுப்பது என்பது வேறு, அவருடைய விழாக்களிலே பங்கெடுப்பது என்பது வேறு. இன்னைக்கு என்ன பண்றாங்க, அவன் சொல்லாட்டா கூட இவன் முந்திக்கிட்டு ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள் கூறுவது, ஹாப்பி பொங்கல், ஹாப்பி தீபாவளி என்று சொல்வது, நாங்கள் சமத்துவ பொங்கல் செய்கிறோம் என்று சொல்லி புர்காவை அணிந்து கொண்டு இஸ்லாமிய பெண்கள் சமத்துவ பொங்கல் வைக்கதான் நீங்க பார்த்துட்டு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல வந்து கடந்த வருடங்கள்ல எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எல்லாம் இஸ்லாமிய பெண்களா நிற்கிறாங்க, எல்லாம் பர்தா அணிந்து இருக்கிறாங்க. பார்த்தோம்னா வரிசையா கூட்டாஞ்ச சோறு பொங்கல் செய்யறது. நாங்கள் என்ன பண்றோம், சமத்துவ பொங்கலை கொண்டாடுறோம். உனக்கு யார் கற்றுக் கொடுத்தது? மார்க்கம் கற்றுக் கொடுத்த செய்தியாது, செயலாது. இனி அன்பானவர்களே, அப்ப என்னவா இவங்க, நாங்க சமத்துவமா இருக்கிறோம். அது உனக்கு சமத்துவத்தை கற்றுக் கொடுத்தது யாரு? மார்க்காவுடைய கலாச்சாரத்தை நீங்க பின்பற்றீங்க. உங்களுக்கு அதுக்கு அங்கீகாரம் யாரு? மார்க்கத்தில் அதுபோன்ற காரியங்கள் காட்டுத்தரப்பட்டிருக்கிறதா? இல்லையே. கந்த சஷ்டி பாடிய இஸ்லாமிய பெண்மணி, இதெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் நம்மளுடைய மார்க்க பெண்கள்கிட்ட, மார்க்க குழந்தைகள் இருக்குது. இதெல்லாம் பெருமையா நினைக்கிறாங்க போல தெரியுது. டிவியில நீங்க பார்த்திருப்பீங்க, கந்த சஷ்டி பாடிய இஸ்லாமிய பெண்மணி, அதுக்கு உறுதுணையாக இருந்த தந்தை டிவியில பேட்டிங்க. இன்னும் என்ன பண்றாங்க தெரியுமா, இன்னும் பேட்டி கொடுக்குறாங்க பாருங்க. எல்லா புகழும் தளபதிக்கு. யாரு? இஸ்லாமிய பெண்கள். அல்லாஹ் பாதுகாக்கும் கண்ணியத்துக்குரியவர்கள். எல்லா புகழும் தளபதிக்கு என்று புர்கா அணிந்து கொண்டு டிவியில் பேட்டி கொடுக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். இன்னும் சொல்றாங்க, அவருடைய வாழ்க்கையில அவருக்கே முன்னுரிமை என சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. எங்களுடைய வாழ்க்கையில் அவருக்கே முன்னுரிமை என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய பெண்களை என்ன பண்ணாங்க, டிவியில பேட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அவர்களை நம்ம பார்க்க கண்ணியத்துக்கு. என்ன காரணம்? ஆரம்ப காலகட்டத்துல மார்க்கத்தை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா, இந்த குழந்தைகள் 7 வயதை அடைந்தால் தொழுகை கண்ணுங்க, 10 வயதை அடைந்தும் அவர்கள் தொட செல்லவில்லை என்றால் அடித்து அனுப்ப சொன்னாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, ஆரம்பத்திலேயே அந்த குழந்தைகளுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுத்திருந்தால் இந்த பிரச்சனை கந்த சஷ்டி பாடுறதெல்லாம் இருக்காது. குர்ஆன மனனம் பண்ணி கொடுக்குங்க. குர்ஆனை அந்த பெண் மனனம் பண்ணியிருக்கும், தந்தை அதற்கு உறுதியாக இருந்திருப்பார். இல்ல, இதை பெருமையான பண்றான், காமிக்கிறான், பேட்டியில காமிக்கிறான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, இதெல்லாம் வாடிக்கையாக விட்டது. இவைகள் எல்லாம் வாடிக்கையாக பரவி கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயத்தினுடைய 123 சொல்லி காட்டுகின்றான். وَاتَّقُوا يَوْمًا لَا تَجْزِي نَفْسٌ عَنْ نَفْسٍ شَيْئًا
வலா யக்பலு மின்ஹா அஜ்ருன் வலா தன்ஃபஉஹா ஷஃபாஅத்துன் வலா ஹும் யுன்ஸரூன். இன்னும் வரக்கூடிய அந்த நாளிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். எந்த நாள்? எந்த நாள்ல இருந்து? ஒரு நாள் நமக்கு வர இருக்குதா இல்லையா? மறுமை என்ற ஒரு நாள் இருக்கிறதா இல்லையா? கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னைக்கு கொண்டிருக்கின்றத இஸ்லாமிய கடமை என்னங்க? 5 கடமைகளும் ஏற்றுக்கொள்ளதானே? மறுமை நம்பி இருக்கிறோமா இல்லையா? அதான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், இன்னும் அந்த மறுமை நாள் இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அந்த நாள்ல ஒரு ஆத்மா வேறொரு ஆத்மாவுக்கு எந்த விதமான உதவியும் செய்யாது. அந்த நாள்ல இன்னைக்கு எப்படி எங்களுக்கு நாங்கள் சமத்துவ பொங்கல் கொண்டாடுகிறோம், நாங்கள் சமத்துவமாக இருக்கிறோம், நீங்கள் எல்லாம் பிற்போக்குவாதிகள், இந்த மாதிரி ஏங்க நீங்க செய்றீங்க, நம்ம எல்லாம் இஸ்லாமிய நம்ம அந்த மாதிரி கலாச்சாரத்தை இருக்கக்கூடாது, நம்ம அந்த மாதிரி காரியங்கள் செய்யக்கூடாது நம்ம சொன்னோம்னா, ஓபாய் உனக்கு ஒரு வேலை குழப்பே கிடையாது, இதேதான் உனக்கு வேலை சொல்றாங்க. வாய் கூசாம சர்வ சாதாரணமா சொல்றாங்க. மார்க்கத்துக்கு முரணாக நடக்கக்கூடிய ஆண்களையோ பெண்களை நாம் கண்டு இது போன்ற காரியங்கள் மார்க்கத்துக்கு இல்லாதது, மார்க்கம் கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொல்லும் போது நம்ம வேலை கிடையாது. கோபாய் ஏங்க, நான் சொல்றது என்னுடைய சொந்த கருத்து இல்ல, அல்லாஹ்வுடைய கலாத்தை சொல்றேன். அல்லாஹ்வுடைய கலா அவன் சொல்லி தந்திருக்க குர்ஆன்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறாங்க, அதைத்தான் சொல்றேன் தவிர என்னுடைய சுய கருத்து இல்லை என்று சொன்னாலும் கூட ஏளனமாக பார்ப்பது, நம்மை கிண்டல் அடிப்பது, கணிக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, வாலிபர்களே, அந்த மாதிரி நிலைமையில் இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்லி காமிக்கலாம் பாருங்க, இன்னும் அந்த நாள் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அன்றே ஒரு ஆன்மா வேறொரு ஆன்மாவுக்கு எந்த விதமான உதவியும் செய்யப்படாது. யாரும் யாருக்கு செய்ய முடியாது. என்னுடைய தந்தை தானே இவரு, என்னுடைய தாய் தானே இவரு. மனைவியை பார்த்து கணவன் ஓடுவான், கணவனை பார்த்து மனைவி ஓடுவாள். அல்லாஹ் குர்ஆன் அப்துல்லா சொல்லி காமிக்கிறான். யாரும் யாருக்கும் எந்த விதமான உதவி செய்ய முடியாது. இது சொந்தத்துக்குள்ள பாப்பா அம்மா புள்ள கொண்டாடி பிள்ளைங்க சொல்ல, இது வல்லாமல் நீங்க யாரையெல்லாம் என்னுடைய திக் ஃப்ரெண்டு என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கை கொண்டு அவர்களோடு கலந்து உறவாடுகின்றீர்களோ, ஏதாவது மாற்றமா இன்னைக்கு வந்து நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடணும்னா, கேட்க வாங்கி வெட்டைகள் சொன்னா, கொண்டாட போறைகள் சொன்னோம்னா, பொங்கல் வைக்கணும்னா நம்ம அவங்க ஒரு மாதிரியா பார்ப்பாங்களே, பாய்மாரெல்லாம் இப்படிதான் என்று சொல்லிப்பார்களே என்று அவர்களுக்காக நீங்களுடைய மார்க்க கடமைகளை விட்டு போட்டு நீங்கள் செய்திருந்தீர்கள். ஆனால் கூட நாளைக்கு ஏதாவது செய்ய முடியுமா? எந்த உதவியாவது பண்ண முடியுமாங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் 2வது அத்தியாயத்தினுடைய 123வது வசனம். என்ன சொல்ற அல்லாஹ் தஆலா, இந்த நாள் வருவதற்கு இருக்குது, அந்த நாளில் வருவதற்கு முன்பாக நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க தயார்படுத்திக்கிறீங்க. யாரும் அந்த நாளிலே உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டார், நீனும் அவனுக்கு செய்ய முடியாது. நீ உண்மையான ஒரு இஸ்லாமியனா இருந்தாலும் கூட, நீ அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்திருந்தாலும் கூட, பக்கத்து வீட்டுக்காரன் தானே, உங்க வீட்டுக்கு மேலதான் இருந்தார் இந்த நண்பரு, அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு இன்னல் ஏற்பட போகிறது, நரக படுகொலைக்கு போறாரே என்று சொல்லி உன்னால் ஏதாவது ஒரு நன்மை அவருக்கு செய்ய முடியுமா? என்ன முடியாது. யாரும் யாருக்கு செய்ய முடியாது. நாம் என்னென்ன அமல்களை செய்கிறோமோ அவைகள் மாத்திரமே நமக்கு வருமே தவிர யாராலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பண்ணாங்க, தராசத்தை வச்சுக்கிறாங்க, அது சரியான நிறுவை காமிக்காது. ஒரு குண்டு மணி அளவுக்கு என்ன பண்ண முடியாது, ஒரு கடுகளவு கூட முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது, சரியா காமிக்காது. எந்த நன்மை செஞ்சோ அந்த நன்மைகள் அத்தனையும் ஒரு தட்டுல வைக்கணும். என்னென்ன தீமைகளை தான் நாம் செய்தோமோ அந்த தீமைகள் அனைத்தும் மற்றொரு தட்டில் வைக்கணும். நன்மையின் தட்டு கணத்தால் தான் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர தீமையின் தட்டு கணத்து விட்டால் நம்முடைய கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, மாற்றாருடைய எந்த விதமான நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் மாற்றம் நமக்கு அவைகளை கற்றுத்தரவில்லை. அது அவருடைய கலாச்சாரம், அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, உங்களுக்கு அதை பத்தி ஒண்ணு கேட்கப்படாது. உங்க பகுதிக்காரன்னா கொண்டாடி இருந்தாங்க, நீ ஏன் கொண்டாட இல்லை என்று சொல்லி உங்களுக்கு கேட்கப்படுமா? இல்லை அன்பானவர்களே, அது அவர்களுக்குரியது, அது அவர்களுக்குரியது, நமக்குரியது அதுவும் இல்லை. ஐங்கால தொழுகையை தொழுங்க, ஐங்கால தொழுகையை தொழுங்க, நோன்பு காலங்களை நோன்பு தொழுங்க,
கடமையான தொழுகைகள் கண்டிப்பா நீங்க எந்த குறைபாடும் வைக்காதீங்க. ஏழு நிச்சயமான வணக்கங்களை செய்யுங்க. ஐங்கால தொழுகையை நீங்க தொழக்கூடிய மக்கள் நம்ம பார்க்கணும். ஐங்கால தொழுகையை தொழுதால் கூட பருளோட சரி முன்பின் சுண்ணத்துக்கள் என்று இருக்குது. எத்தனை பேர் தொழுறோம்? உள்ளத்தை கை வச்சு கேட்டு பாருங்க. நீங்க தொழுது முடிச்ச உடனே செல் எடுத்து பார்க்கிறோம், 4 மிஸ்காலா உடனே ஓடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது முடிச்ச உடனே பல திக்ர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, சொல்றோமா? சுண்ணத்தை தொழுறோமா? அதாங்க பாட. நம்முடைய பரலான தொழுகையில குறைபாடுகள் இருக்கும். சரியான தொழுகையா யாருடைய தொழுகையும் இருக்காது. குறைகள் நிச்சயமாக இருக்கும். அந்த குறைகளை நிவர்த்தி செய்வது சுண்ணத்தான தொழுகை. கண்ணியத்துக்குரியவர்களே, நீங்க எத்தனை பேர் அதுல சரியான முறையில் இருக்கிறோம்? எத்தனை பேர் சரியான முறையில இருக்கிறோம்? 4 ரக்காத் தொழுகை உட்கார்ந்து ஓடாம அப்படியே சலாமிக்கு ஓடுங்க. திக்குகளை சொல்றது இல்லை, அதுக்கு பிறகு உள்ள சுண்ணத்துகளை சொல்வது இல்லை. ஜும்மாவுடைய தொழுகை எடுத்துக்கணும். ஜும்மாவுடைய தொழுகையில அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க ஜும்மாவுடைய நாளில் விரைவாக வந்துருங்க, பள்ளியில வந்து அமர்ந்துருங்க, உரையை கேளுங்க, 2 ரக்காத் பொருளை சொல்லுங்க, அதற்கு பிறகு 4 ரக்காத் சுண்ணத்தான தொழுகையை நீங்க தொழுங்க. அடுத்த வாரம் வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு. மேலும் நிச்சயமாக எக்ஸ்ட்ரா 3 நாள் போனஸ் ஆக 10 நாட்கள் உங்களுக்கு பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே. எத்தனை பேர் அது சரியா நினைச்சு பாருங்க. உள்ளத்தை கைவிட்டு கொடுப்பாங்க. நம்ம சரியா செஞ்ச மாட்ட நேரத்தோட வந்துட்டோமா, பள்ளிக்குள்ள இமா மெம்பர்ல யாருக்கு முன்னாடி வந்துட்டோமா, சரியா நம்ம இருக்கிறோமா, பின்னாடி 4 ரக்காத் சுண்ண தொழுவோமா? அன்பானவர்களே, கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரி, வாலிபரை வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம் நம்ம பெருமைப்படுறவங்க கொண்டாடுறவங்க எல்லாம் கொண்டாடுறோம். புது ஒரு சமூகத்தை கொண்டாடுறவங்க மகிழ்ச்சி நமக்கு தேவை. அதுல மகிழ்ச்சியாக தேவை. மகிழ்ச்சி தேவையில்லை, மகிழ்ச்சி இல்ல, துக்கம் கவலை தான் நமக்கு. கவலை ஏன்? இதற்காக கவலைப்படும். அல்லாஹ் எனக்கு விதித்த நாட்களிலே 1 வருட காலம் 365 நாள் கழிந்து விட்டது. எத்தனை பேருக்கு சிந்தனை வருது நினைச்சு பாருங்க. கொண்டாடுறோம், கொண்டாடி போட்டுங்க. இஸ்லாமிய சிந்தனை உள்ளவங்க தான் நம்ம. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மக்கள் தானே. நமக்கு என்ன கவலை தானோ? 1 நிமிஷ காலம் கழிந்து போச்சு ஆண்டவனே, எனக்கு நீ விதித்த தவணையில 1 வருடம் கழிந்து விட்டதே. எனக்கு விரைவாக மரணம் என்னை நெருங்கி கொண்டிருக்கிறது. அதானங்க அர்த்தம். அதான அர்த்தம். இது பார்க்கறது இல்லையே. என்ன நினைக்கிறோம்? புத்தாண்டு கொண்டாட்டங்கள், புத்தாண்டு கொண்டாட்டம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் ஒரு குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், குல் அத்தீஉல்லாஹ வ ரசூல் ஃபஇன் தவல்லோ ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன். நீங்க சொல்லுங்க அந்த மக்கள்கிட்ட, நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படி நடங்க என்று சொல்லுங்க. அவர்கள் புறக்கணித்து விடுவார்களானால் காபிர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். 3வது அத்தியாயத்தினுடைய 32ஆம் வசனம். யோசனை பண்ணி பாருங்க. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படணும். நீங்க அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படவில்லை என்றால் நீங்கள் காபிர். அல்லாஹ் சொல்றான், நான் சொல்றேன், ரொம்ப சொல்லி காமிக்கின்றான். குல் அத்தீஉல்லாஹ வ ரசூல் ஃபஇன் தவல்லோ ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரி, வாலிபர்களே, சிந்திக்க வேணாம் அன்பான இந்த வசனங்கள் எல்லாம் யாருக்காக சொல்லப்பட்ட வசனங்கள்? இதெல்லாம் வசனங்கள் யாருக்கு சொல்லப்பட்ட வசனங்கள்? ஈமான் கொண்ட மக்களுக்காக. நீங்கள் சிறந்தவர்களாக மறுமையில வாழணும், இங்கேயும் வாழணும். இங்க சிறந்த மக்களாக நீங்கள் வாழ்ந்தால்தான் மறுமையில் நிம்மதியா இருக்க முடியும். அங்க போனோம்னா நிரந்தரமான வாழ்க்கை அங்க இருக்குது. இது அற்பமான ஒரு வாழ்க்கை. இந்த துனியா, அந்த பூமி நமக்கு எப்போ நம்மளை கைவிட்டு போகும் தெரியாது. உங்களுடைய கற்பனை கோட்டைகள்லாம் பலவாறாக இருக்கும், எல்லாம் கவிழ்மொழியாகிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களா இல்லையா? உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம், உங்களுடைய எண்ணங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒன்றை நீங்க நினைவு கூறுங்கள், அதுதான் மரணம். வரத்தனை செய்து பார்க்கிறவங்க திருகூறாக வந்து விடுகிறது. நேற்று பார்த்தவர் இன்னைக்கு, கடந்த காலத்துல பார்த்தவர் இன்னைக்கு காண முடியல. காரணம் என்ன? மரணித்து விட்டார்கள், புரிஞ்சு போச்சு. அப்போ நமக்கு அது வருவதற்கு முன்பாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அந்த வழியின் பிறகு நாம் நடக்க வேண்டுமே தவிர நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதற்கு மாற்றமாக நாம் நடந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கிறது என்பதை ஒவ்வொரு உணர்வு வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது அத்தியாயத்தினுடைய 62ஆம் வசனம் சொல்லி காட்டுகின்றான், ஈமான் கொண்டவர்களாயினும்
யூதர்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் சாட்சியங்களாயினும் நிச்சயமாக யார் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொண்டு சாலிகான நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களின் நற்கூலி நிச்சயமாக அவருடைய இறைவனிடத்தில் இருக்கிறது. மேலும் அவர்களுக்கு யாதொரு பயமும் இல்லை, துக்கப்படவும் மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். இதை தவிர நாம் வேறு எது இதெல்லாம் நல்லதா செஞ்சுக்கலாம், ஒரு நாளைக்கு செய்யறோம், இன்னைக்கு செய்யறோம், நாளைக்கு ஒருக்கப்ப தொடர்ந்தா செய்யறோம், அப்படியா இப்படியா என்று சொல்லி நாம் மாற்று மத கலாச்சாரத்துக்கும் இந்த வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டிருந்தோமே ஆனால் அல்லாஹ் சொல்லி காமிக்கிற மாதிரி அல்லாஹ்வுக்கு யார் கட்டுப்படவில்லையோ, அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்படவில்லையோ அவர்கள் காஃபிர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எவர்கள் நம்மால் ஏவப்படாத காரியங்களை செய்கிறார்களோ அது அல்லாஹ்விற்கு ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள். யார் பிற மதத்துக்கு ஒப்பு நடக்கிறார்கள் அவர்களும் அவர்களை சார்ந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பதற்காக இந்த செய்தியெல்லாம் உணர்ந்து அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட மக்களாக வாழ்ந்து உண்மையிலும் அருகில் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் அனைவரையும் மாற்றிவிடும் உங்களுடைய பேச்சு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அருள்மறையான திருமறையிலே 9வது அத்தியாயத்தினுடைய 72வது சொல்லி காட்டுகின்றார். வஅல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத்தி ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹா அல்-அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா ومساكن طيبة في جنات عدن ورضوان من الله أكبر ذلك هو الفوز العظيم. மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனபதியிலே வாக்களித்திருக்கிறான். மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனத்தை வாக்களித்திருக்கிறான். இப்போ மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் யாரு? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை கட்டுப்பட்டவர்கள். இவர்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான்? மூமினான ஆண்கள் பெண்கள் சொல்லி காட்டுகின்றான். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவற்றில் அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள். அந்த நித்திய சோனபதியில் அவர்களுக்கு உன்னதமான மாளிகைகள் உண்டு. அல்லாஹ்வுடைய திருப்தி தான் மிகப்பெரியது, அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய அப்படிப்பட்ட உன்னதமான மாளிகை அடையக்கூடிய நல்ல மக்களாக நாம் மாற வேண்டும். என்ன பண்ணணும்? முதல்ல அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மக்களாக அல்லாஹ் எதையெல்லாம் ஏகரிக்கின்றானோ அவைகளை தெரிந்து 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 என்ன பண்ணணும்? நாம் அமல் செய்வதை மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதையெல்லாம் போதனையாக சொல்லி காண்பித்திருக்கிறாரோ அந்த போதனை நம்முடைய சிறமேற்கொண்டு என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயந்தோம் என்று சொன்னால்தான் அல்லாஹ் தாலா சொல்லி காண்பிக்கக்கூடிய அந்த இன்பங்களை பெறக்கூடிய நல்ல மக்களாக நாம் மாற முடியுமே தவிர எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போலாமே, வாழ்ந்தது கொஞ்ச காலம் அந்த பூமியில எப்படி வேணாலும் இருந்துட்டு போலாம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நாம் சீரழித்து விட்டோம் என்றால் மறுமையில் பேசிடப்படக்கூடிய மக்களாகத்தான் நாம் மாற முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நிலையிலிருந்து நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. இன்னல்லாஹு சொல்லுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இன்னல்லாஹ யஅமுரு பில்-அத்லி வல்-இஹ்சான் வ ஈதாஇ தில்-குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون. நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்துமாறும் நன்மை செய்யுமாறும் உறவினர்களுக்கு கொடுப்பதை கொண்டு உங்களை ஏவுகிறான். அன்றி மானக்கேடான காரியங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் செய்தல் ஆகியவற்றில் உங்களை விளக்குகிறான். நீங்கள் நினைவு கூர்ந்து சிந்திப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு உபதேசம் செய்கிறான். சூரா 16வது அத்தியாயத்துடைய 90வது சொல்லி காட்டுகிறான். ஆக அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய செய்திகளினுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடந்து அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற மக்களாக அல்லாஹ்வுடைய திருப்பத்தை அடையக்கூடிய இளம் மக்கள் அல்லாஹ் ஒரு மாற்றிவிடுவதாக கூடிய பேசுகிறேன். கண்ணியத்துக்குரிய தாய்மார்கள், சகோதரர்களே, இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா முடிஞ்ச குருவந்த பக்கெட்டு வச்சு பார்ப்பாங்க. மிகவும் குறைந்த அளவுல தான் என்ன பண்ணுறது காசுகள் வருது. நிறைய பராமரிப்பு செலவுகள் இதெல்லாம் இருக்கு. ஆக என்ன பண்ணுங்க, தாராளமா கொடுங்க. எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதுக்கு பன்மடங்கு அல்லாஹ் தரப்படுறாங்க. அதுக்கு பன்மடங்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்ணுவாங்க, அவங்க அருள் செய்வாங்க. அதனால பண்ணுங்க, அதிகமான முறையில கொடுத்து இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பக்கெட் வச்சுக்கிறாங்களா இல்லை உண்டியில் வச்சுக்கிறாங்க தெரியல, அதை நிறையக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணுங்க
தாராளமான முறையில கொடுங்க. இந்த தானத்தின் அனைத்தையும் அவங்க கொண்டு ஈருலகையும் வெற்றி பெறும் நல்ல மக்களாக அல்லாஹ் அனைவரும் ஆக்கியவான் என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.